பணத்தை எப்படி எடுத்துட்டு போவானுங்க? அது ஊருக்குள்ளதானுங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு மேல் ஜாதிக்காரன் விட மாட்டானுங்கல்ல? கஷ்டமுங்க, விட மாட்டான். அதான் நமக்கு தேவை. டேய் மொட்டலையா, நீ என்ன பண்ற? நம்ம ஆள ஒரு 10 பேரை செட்டப் பண்ணிட்டு இந்த டீ கடை, பொட்டி கடை, கோயில் திண்ணை இங்கெல்லாம் போய் உட்காந்துக்க. கருப்பன் ஒரு அரிஜன் செத்து போயிட்டானாமா, அவன் பணத்தை இந்த வழியாத்தான் எடுத்துட்டு போக போறான் அவன் சொல்லு. இந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி கோயில்ல சாமி சாட்டிருக்க நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிணத்தை எடுத்து ஊருக்குள்ள போனா சரியா வருமானு கேட்டோம். அதுக்கு அந்த அரிஜனாங்க சொல்றாங்க, ஏன் எடுத்துட்டு போனா அந்த மேல் ஜாதி நாயை கிழிச்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்லணும். ஆமா, அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, அவனுக்கு சொன்னதா சொல்லணும். வா வா, மேல் ஜாதிக்கார நாய்க, அந்த நாய்காங்கிற நல்லா அழுத்தி சொல்லணும். சரி, இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவரம் உண்டாயிருமா? மணியா, சாதியாவ மதமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் 10